வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 2025க்கு உண்டான பலன்கள்ல ஒரு சிறப்பு பலனாக, அதாவது 2025ல தொழில் செய்யறவங்களுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் யாருக்காவது வருது அந்த 2025ல. ஏன்னா நிறைய ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க, வேலை கிடைக்காமலேயே இருக்கும். அந்த வேலை கிடைத்தாலும் அதுல ஒரு திருப்தியின்மை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் அவரவர்களுடைய தசாபுத்திப்படி சாதகமாக இருக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு உடனடி தீர்வாக எந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்தால், எந்த கோயிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு உடனடி தீர்வுன்றது கிடைக்கும். அதாவது இன்ஸ்டண்டா நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா எல்லா ராசி என்பவர்களுக்குமே புதுவிதமான ஒரு பிரச்சனைகள் எப்பவாவது வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பாக்குறோம். அதே சமயம் கோயிலுக்கு போக முடியவங்க போகிறாங்க, இல்ல எங்களால வீட்டுல செய்யணும், என்ன மாதிரியான ஒரு வழிபாடு முறைகளை, நாங்க கடன் அதிகமா வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கடனுடைய பிரஷர் அதிகமாக இருக்கு, அதுல இருந்தெல்லாம் நாங்க இன்ஸ்டண்டா நிவர்த்தி ஆகுவதற்கு எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வீட்டுல வச்சு பூஜிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா என்ன தொழில்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த பதிவுல ஒரு சிறப்பு பதிவாக. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதே ராசி என்பர்களா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த பதிவுல கண்டிப்பாக இருக்கும். இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அந்த 2025ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் உங்களுக்கு இந்த எல்லா ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கும். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே வெற்றியை மட்டுமே அதிகமாக சுலபமாக சம்பாதிப்பவர்கள். அதுல சில இடர்பாடுகள் இருந்தாலும் ரொம்ப மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. ஒரு வாழ்க்கையில வெற்றி தோல்விகள் சகஜமாக தான் இருக்கும். தோல்வியெல்லாம் ரொம்ப மனசுல போட்டு உறுத்தக்கூடிய ஆட்களே கிடையாது இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஆனால் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக சில தேவையில்லாத இழப்புகள், உறவுகளினுடைய இழப்புகள், வேலை இழப்புகள், உத்தியோகத்துல இருக்கக்கூடிய வருமான இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலில் அடைந்த நஷ்டங்கள், பொருள் இழப்புகள், எல்லா ஆர்டர்ஸ் எல்லாம் கடைசி நேரத்துல அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான ஒரு பிரச்சனைகளை அனுபவித்த இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எல்லா ராசி அன்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்குமே எல்லாமே ஒண்ணு போல நடக்குமா? கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய தசாபுத்திப்படி சில மாற்றங்கள் நடக்கும். அதே நேரத்துல ஒரு ட்வின்ஸா இருக்கிறாங்க, அவங்க ஒரே நேரத்துலதான் பிறந்திருப்பாங்க, ஒரே தாயின் வயிற்றுல இருந்துதான் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் மனக்கவலையோட இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்துல நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு கவசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வத்தினுடைய பாதத்துல சரணாகதி அடையிறதுதான். அதுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த 2025ல உங்களுக்கு உத்தியோகத்துல நிறைய வளர்ச்சி பெறுவதற்கு, வருமானமே இல்ல, வருமானம் இருந்தாதான் நான் அடுத்த கட்டு ஏதாவது யோசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், அடுத்து தொழில்ல மூலதனம்ன்றது வரல, ஒரு கடன் வாங்கினா கூட யாரும் எங்களை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழில்ல இருக்கக்கூடிய நஷ்டங்களை சரி செய்வதற்கு நீங்க செல்ல வேண்டிய, அதாவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அந்த தெய்வம் பாத்தீங்கன்னா நீங்க ஏகாம்பரேஸ்வரர், அந்த ஏகாம்பரநாதரை நீங்க வழிபாடு பண்ணணும். அதாவது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில். ஏகாம்பரநாதர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரங்களை இந்த 2025 அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம போய் கேட்கணும். நம்ம போய் கேட்கிற விதத்துலதான் இந்த வழிபாடாகப்பட்டது நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த கோயில்ல போய் நாங்க என்ன மேடம் பண்ணணும்? நான் வாரம் போறேன். காஞ்சிபுரத்துல இருக்கிறவங்க நாங்க வாரம் போறோம். சில பேர் பாத்தீங்கன்னா இதே ஒரு வழிபாடாகவே பண்ணிட்டு இருப்பாங்க. நான்
நான் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போறேன். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு, மிதுன ராசி என்பர்களுக்கு நீங்க அங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க திருவாசகம், திருப்புகழ் இந்த மாதிரியான சிவன் சம்பந்தப்பட்ட பாடல்களை, அதாவது ஸ்லோகங்களை நீங்க அங்க போய் பாராயணம் செய்யணும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க அங்க போய் பாராயணம் செய்றீங்களோ, நீங்க விளக்கெல்லாம் ஏற்றதை விட இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க காற்று, அதாவது காற்று ராசிக்கு அதிபதி. அந்ததுனால நீங்க அந்த பாராயணம் செய்யறதுனால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை, பாராயணம் செய்ய முடியாதவங்க அங்க போய் உட்கார்ந்து ஓம் நம சிவாய ஒரு 11 வாட்டி எழுதுங்க. எந்த சிவன் கோயிலுக்கு, இப்ப ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை ஒரு 11 வாட்டி எழுதுங்க. கண்டிப்பாக வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில்ல இருக்கக்கூடிய நஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்புறம் முக்கியமா வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். வாராகி அம்மன்றது பாத்தீங்கன்னா, இவர்கள் கேட்ட உடனே, அதாவது கூப்பிட்ட உடனே அப்படியே ஓடோடி வரக்கூடிய தெய்வம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன லக்ன அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட தெய்வம் உங்க கூடயே இருக்கும்போது ஏன் நீங்க அதை வழிபாடு பண்ணக்கூடாது? அதோடைய மூல மந்திரத்தை டெய்லி காலையில ஒரு 11 வாட்டி நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நிறைய ஒரு தடங்கல்களை, ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்கிறதுனால கடன் மூலமாக சில அவமானங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் அமையும். போகக்கூடிய இடமாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனைய இந்த இடத்துல வைக்கும் போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மிதுன ராசி என்பர்கள் வீட்டுல நாங்க எந்த மாதிரியாக வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அதிகமாக நீங்க அதாவது என்ன சொல்றது, ஒரு டிவில போடுறதோ இல்ல ஒரு செல்லுல போடுறதோ, இந்த மாதிரியா அந்த பூஜை ரூம்ல அந்த விஷ்ணு சகஸ்ரநாமமும் கந்த குரு, அதாவது கந்த சஷ்டி கவசமும் உங்களுக்கு அதிகமாக ஒலிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை செய்ய 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 பாத்தீங்கன்னா இந்த 2025ல இருக்கக்கூடிய பலவிதமான இன்னல்கள், குடும்ப பிரச்சனைகள், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே முன்னேறுவதற்குண்டான ஒரு வழிவகையை கொடுக்கும். இந்த பிரார்த்தனைகளை நீங்க இடைவிடாம பண்ணிட்டு உங்களுடைய எல்லா வளர்ச்சிகளையும் அந்த தெய்வம் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும்ன்றத நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்குவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.